நாளும் கோளும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கை பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருமுரளி. என்றும் முருகபெருமான் குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் பிளே தமிழ்ல எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த வருஷத்துல 4 கிரகம் ஒரே இடத்துல பயிற்சி ஆகுது. 4 கிரகத்தோட 4 விதமான ராஜ யோகத்துல யாரு போறீங்க? 12 ராசிக்குள்ள. கண்டிப்பா வீடியோ மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோவா இருக்கும். பார்த்துங்க, வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா சூரிய பகவான் தலைமை பொறுப்புக்கு எத்தனை பேர் போகணும் ஆசை இருக்கு வீடியோக்குள்ள இருக்கு. பார்த்துக்குங்க, ஒரு தலைமை பொறுப்புல போகணும்னா கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வழக்கு, சொத்து இதெல்லாம் அடையணும். இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு அனுகூலமான. செவ்வாயும் அன்னைக்கு பயிற்சி ஆகிறார். புத பகவான் அறிவுக்காரகன், புத்தி, எழுத்து, கணிதம், வழக்கு, கோர்ட்டு, கேஸ், படிப்பு, கல்வி பெரிய அளவுக்கு போனா கண்டிப்பா இந்த கிரகமும் இந்த 17ஆம் தேதிக்குள்ள பயிற்சி ஆகுது. அடுத்த சுக்கிர பகவானும் பயிற்சி ஆகிறார். யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க. திருமண வாழ்க்கை வேணுமா, ஆசைப்பட்ட பொருள் வாங்கணுமா, எல்லாமே இந்த 4 கிரக பயிற்சியால் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்க போகுது. வரக்கூடிய ஜனவரி மாசம் 15ஆம் தேதியிலிருந்து பயிற்சி ஆகி உங்க நட்சத்திரத்துக்கு இந்த 4 கிரக பயிற்சி எப்படிப்பட்ட யோகம் இருக்குது. ஏன்னா எல்லாமே ராஜயோகமா மாறுது. அதுவும் சூரியபான் காலபுருஷனுக்கு திக்பலமாயி 10ஆம் இடத்துல திக்பலமாயி செவ்வாய் உச்சத்துல எல்லா கிரகமும் 4 கிரகமும் உச்சமான வேலையை எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கன்னி ராசி என்பர்களே, பொதுவாக கன்னி ராசி காலபுருஷனுடைய 6வது ராசி தான் கன்னி ராசி. எப்படி 6வது ராசி கன்னி ராசி? ஒரு ஆக்டிவிட்டா இருப்பாங்க கன்னி ராசிக்காரங்க. எப்படி ஆக்டிவிட்டா சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய ஒரே ராசினா கன்னி மட்டும்தான். கவர்ந்துருவாங்க. சூப்பர் கேரக்டர் கன்னி ராசிக்காரங்க. எல்லா கலைகளுமே தெரியும். அனைத்து விதமான கலைகளுமே தெரிஞ்ச ஒரே ராசினா கன்னி ராசி மட்டும்தான். அனைத்து விதமான கலைகளுக்கு உகந்த ராசி கன்னி ராசி. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, பயங்கரமான புத்திசாலி குணம், அறிவாளியான குணம், அறிவாற்றல் உள்ள குணம் எல்லாமே பாருங்க இந்த கன்னி ராசி கிட்ட சூப்பரா இருக்கும். கன்னினா இதான் கன்னி. பொய் சொல்ல தெரியாது. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பழகணும், யார் எப்படிப்பட்ட கேடியாக இருந்தாலும் அவன்கிட்ட எப்படி நம்ம சாதிக்கணும் காரியத்தை உங்களுக்கு தெரியும். அந்த நேக் பாக் கமிஷன் வியாபாரம், பேங்க், அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு எல்லாமே பெரிய லெவலில் இருக்கணும்னா அந்த கன்னி ராசியை மட்டும்தான் நான் சொல்ல முடியும். வேறு எந்த ராசியும் நம்ம சொல்ல முடியாது. அறிவை வெளியில் கொண்டாதான் நீங்கள் பெரிய லெவலுக்கு போயிடலாம். தெரியுமா? படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் ஞானம் பயங்கரமாக இருக்கும் உங்கள்கிட்ட. அதனால தான் சோம்பேறியான ராசி கிடையாது கன்னி ராசி. பயங்கரமான புத்திசாலி ராசி கன்னி ராசி. அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த 4 கிரக பயிற்சி நல்லா பார்த்துக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் 4 விதமான யோகம் வேணும்னா இந்த வீடியோ பார்க்கணும். சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் எல்லாமே 15ஆம் தேதியிலேருந்து 17க்குள்ளே எல்லாமே ஒன்று கூடி பக்காவாக நிற்கிது. கெட்டதை தூக்கி போட்டுருங்க, நல்லதை மட்டும் யோசிங்க. கண்டிப்பாக நல்லது மட்டும் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும். இனிமேல் கெட்டதே வராது கன்னிக்கு. ஏன் எப்படி சொல்ல முடியும் உங்களால் கெட்டது வராதுன்னு? எல்லா கிரகம் ஒன்று கூடி 5ஆம் இடத்துல இருந்தால் திரிகோணஸ்தானத்தில் ஒன்று சேர்ந்த திரிகோணஸ்தானத்தில் ஒருத்தருடைய மனிதனுடைய ஜாதகத்தில் 5ஆம் பாவத்தில் எல்லா கிரகம் எது இருந்தால் அது நல்லது மட்டும் தான் செய்யணும், கெட்டது பண்ணக்கூடாது. அப்போ ஏன்னா கன்னிக்கு என்னை பொறுத்தவரை இனிமேல் கெட்டது கிடையாது, நல்லது மட்டும்தான் இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பிளே டைமில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது, நிறைய சுப செலவு சுபகாரியம் நிறைய இருக்குது, காத்து கிடக்குது. நிறைய நல்ல விஷயம் காத்துருக்கு. ஏன்னா உங்களுக்கு 5ஆம் வீட்டதி 6ஆம் வீட்டதி வக்ரம், குருவும் வக்ரம் 2 தடை பண்ணுச்சு. நான் ஓப்பனாக சொல்கிறேன், 2 விஷயமான விஷயம் உங்களுக்கு தடங்கள் வந்து. ஒன்று வேலை உத்தியோக தடங்கள் வந்துச்சு, இல்லை சொத்து சார்ந்த பிரச்சனை வந்துச்சு, இல்லை அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை வந்துச்சு, இல்லை மனைவியோட பிரச்சனை வந்துச்சு, இல்லை கணவனுடைய பிரச்சனை வந்துச்சு, திருமண தடை வந்துச்சு, வெளிநாடு போக முடியல, வெளியூர் போக முடியல, கொஞ்சம் ஒரு குழப்பமாகவே இருக்குது. நான் சோம்பேறியாகவே உட்காந்துருக்கையா, அரைச்சி வச்ச மாவு மாதிரி அப்படியே இருக்கையா. இது மாதிரி நிறைய தடங்களை சந்திச்சு. ஆனால் கன்னி ராசி நான் ஓப்பனாக சொல்கிறேன், எதுவுமே விளங்கலை, எதுவுமே சரியாக இல்லை. என்னதான் காரணம்? நான் இப்படி இருந்தது கிடையாது, நான் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறேனே, இதுக்கு என்னதான் காரணம், என்ன ரீசன்? நான் எல்லா பரிகாரமும் பண்ணுறேன், எல்லா வழிபாடும் பண்ணுறேன், ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படிங்கிற குழப்பத்துக்கு போனது கன்னி. வெளிநாட்டில் வேலை பார்க்கணும்னா கண்டிப்பாக வேலையை விட்டுருப்பாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், வெளிநாட்டில் வேலை பார்க்கணும், வேலையை விட்டுருப்பாங்க, வேலை உத்தியும் கண்டிப்பாக தடங்களை கொடுத்துருப்பாரு. இப்போ ரீசெண்டாக 2 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக அடி வாங்கியிருக்கும்.
2 மாதத்துல கண்டிப்பாக ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள், வேலை தடங்கள், தாமதம், எல்லாமே கடன் பிரச்சனை, எதிர் பிரச்சனை எல்லாமே ஜூன் மாதத்துலேருந்து பாருங்கள். கடன் பகை இல்லாத ஆளே இல்லை. ஜூன்லேருந்து நான் சொல்கிறது நவம்பருக்குள்ளே வேலையில் உத்தியோகத்தில் வேலையை விட்டுட்டு ஓடினாலும், வேலையில் பிரச்சனை வந்தாலும், கணவனில் ஒற்றுமை இல்லாதவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க பாருங்கள். ஒரு குழப்பம் தடுமாற்றத்தில் நிறைய பேர் நிம்மதி இல்லாத தன்மைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க கன்னி ராசிக்காரங்க. நோயா, எதிரியா, பகையா, கடனா, வம்பா, வழக்கா, கோட்டா, கேஸா, இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துருப்பீங்க. இனிமே தாங்க நிம்மதி. எப்படி? இனிமே தாங்க உங்கள் வாழ்க்கையிலே நிம்மதி. வேணுமா வேணாமா? வேணும்ல? இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக நிம்மதி இருக்கும். உங்கள் நட்சத்திரத்துக்கு நான் பலன் கொடுக்குறேன், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும். ஏன்னா இனிமேல் கெட்டதே நடக்காது. ஏன்னா கன்னிராசிக்காரன் நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க. இனிமேல் கெட்டதை தூக்கி வீசுங்க. எல்லாமே திரிகோண ஸ்தானத்தில் எல்லா கிரகமும் ஒன்று சேர்ந்து இருக்கிறதுனால தான் நான் கெட்டதை தூக்கி வீச சொல்கிறேன். உங்கள் அறிவை மட்டும் யோசிங்க, கரெக்டாக மூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம். நிறைய தடங்களை அதை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு பக்கா வேலை செய்யுங்க. எல்லாமே சரி, வாழ்க்கையில் ஜெயிக்கிறோம். கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்கள் பக்கம் தேடி வரும். குடும்பத்தில் நிம்மதியான தருணத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. பாருங்கள், முதல் பலன் என்னமா சொல்லுவேன்? காதல், திருமணம், குழந்தை பாக்கியம், குடும்பத்தில் நிம்மதி எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். எந்த ஒரு கெட்டதும் உங்களுக்கு நடக்காது. காதல், திருமணம், குழந்தை பாக்கியம், அப்பாவுடைய சொத்து, அம்மாவுடைய சொத்து எத்தனை பேருக்கு வில்லங்க இருக்குது? இருக்கணுமே, இல்லாமல் இருக்க மாட்டீங்களே. நான் ஓப்பனாக சொல்கிறேனே, கண்டிப்பாக வில்லங்க இருக்குது. தாய் தந்தையுடைய சொத்துல கண்டிப்பாக ஒரு பிரச்சனை, வில்லங்கம் கண்டிப்பாக இருக்கணும், இருந்திருக்கணும். அந்த பிரச்சனைக்கான ஒரு முடிவு இப்போ கிடைக்க போது. அம்மாவுடைய சொத்து, அப்பாவுடைய சொத்துல உள்ள பிரச்சனை தீர்ந்தாயும் உங்கள் பக்கம் சாதகமாக. ஏன்னா சூரிய பகவான் 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறான்னு நீங்கள் வழக்கில் உங்களை ஜெயிக்க வச்சு போடுவார். காரணம் இல்லாமல் சொல்லலை. 2ஆம் வீட்டு அதிபதி அங்கே தான் சேர்ந்து 5ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரியாகுமா ஆகாதா? நான் உங்களை தான் கேட்பேன். கண்டிப்பாக சரியாகும். வீடு வாங்கணுமா, இடம் வேணுமா, பூமி வாங்கணுமா, வண்டி வாங்கணுமா, வாங்கணுமா, ஏதாச்சும் ஒரு விஷயம் வாங்கணும்னா இப்போ நீங்கள் ஜனவரி 15லேருந்து 17க்கு அப்புறம் நீங்கள் மூவ் பண்ணி போங்க. எல்லாமே உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கு ராஜா. சூப்பராக இருக்கும். நல்ல நேரம் நெருங்குது. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. வெளிநாட்டில் வேலை பார்க்குற அனைவருக்கும் சொல்கிறேன், இப்போ தான் நிம்மதி நல்ல மூச்சு விட போகிறீங்க. பார்த்துக்குங்க, நல்ல மூச்சு இப்போ விட போகிறீங்க. வேறு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம், விசா பிரச்சனை சரியாகலாம். அடுத்து சொந்த குடியுரிமை வாங்கணும்னு ஆசை இருக்கா வெளிநாட்டில் உள்ளவங்க அனைவருக்கும், கன்னிராசி எத்தனை பேர் இருந்தாலும் சரி, குடியுரிமை கண்டிப்பாக ஜனவரி மாதம் 15, 17க்கு அப்புறம் பாருங்கள் கிடைக்கும். பாருங்கள், அதுக்கான நேரம் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். நீங்கள் பயப்படாமல் பயணிங்க, தைரியமாக இறங்கிட்டீங்க. நிறைய நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். காதல், திருமணம், திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, வேலை உத்தியோகத்தில் எந்த ஒரு பிரச்சனை. இங்கே உள்நாட்டு வேலை பார்க்குற சொல்கிறேன். நிறைய பேர் அரசாங்க வேலையில், அரசாங்க ஊழியர்லாம் பெரிய அளவுக்கு போகிறீங்க. பார்த்துக்குங்க, அரசாங்க ஊழியரும் சரி, அரசியல்வாதியும் சரி, ஒரு உலகம் பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு தரம் உயரப்போகுது. இப்போ ஏன்னா 5ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல ஏதோ நீங்கள் பெருசாக ஆசைப்படுறீங்க, அரசியல் அரசாங்கத்தில் பெருசாக ஆசைப்படுறீங்க. அந்த ஆசை வரப்போகுது. கன்னிக்கு சொல்கிறேன். கமிஷன் வியாபாரம், ஐடிஐ வேலை பார்க்குறவங்க, பேங்கில் வேலை பார்க்குறவங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறக்கூடிய நபர்கள், இது எல்லாத்துக்கும் சொல்கிறேன். டைம் சூப்பராக இருக்குது. நோய், எதிரி, பகை, கடன் எதுவுமே இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் உங்கள் பக்கம் வரும். எது வந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிப்பாங்க. சூப்பராக. மாமனார் மாமியோட உறவுகள் நல்லா இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கிங்க. மாமனார் மாமிய உறவுகளும் இந்த கடன் பிரச்சனையும் வம்பு வழக்கு பிரச்சனையும் சரியாகும். லாபம் பெருங்கொண்ட பணம் இன்கம் கண்டிப்பாக இருக்கும். இப்போ எடுத்துருக்க லாட்ரி யோகம் எல்லாருமே ஜனவரி 15, 17க்கு அப்புறம் எடுத்துக்கிட்டே இருக்கணும், அடிச்சுக்கிட்டே இருக்கும். பாருங்கள், யாருக்காச்சும் ஒருத்தருக்கு பெருங்கொண்ட பணம் கண்டிப்பாக வந்துடும். அது என்னம்மா பண்ணணும்? நீங்கள் இதை கொஞ்சம் மிஸ் பண்ணிடக்கூடாது. உங்கள் ஜாதகத்தில் எது ராசியான எண்ணோ வெளிநாட்டில் உள்ளவங்க இதை முயற்சி பண்ணிக்கிட்டு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அடிச்சிடும். எப்படி? ராசியான எண்ணம் நமக்குன்னு ஒரு தலையெழுத்தில் ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்கும். அதை மூவ் பண்ணி எடுத்தோம்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாமல் ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயமாக இருக்கும். இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை எல்லாமே சூப்பராக இருக்கும். பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாருங்க. கெட்டது நான் இங்கே சொல்ல வரல, எல்லாமே நல்லதாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன். மருத்துவமனைக்கு போகும் அது ஆளே இல்லை. கன்னிராசிக்காரர் மருத்துவ செலவு குறைஞ்சிரும். நீங்கள் எந்த பேங்கில் போய் லோன் கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும். பார்த்துக்கணும். இப்போ நட்சத்திர பலன், முதல் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் வரும்? உத்திர நட்சத்திரம் பலன். நீதி, நேர்மை, ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு தான். எப்படி? நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், டேலண்டான குணம், அறிவான குணம் பயங்கரமாக இருக்கும். உத்திரத்தில் பிறந்தார். பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க, யார்கிட்ட அடி பண்ணிச்சு போகணும் அவசியம் இவங்கள்ட்ட கிடையாது. சொந்த காலம் நிற்கிற எண்ணங்கள் சூப்பராக இருக்கும். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. உத்திரத்தில் பிறந்தவங்க. ஆனால் உத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க லைஃப்பில். எது எடுத்தாலும் தடங்கள், தாமதம், பிரச்சனை, வம்பு வழக்கு, இது மாதிரி நிறைய தடங்களை பார்த்தது யாருன்னா உத்திர நட்சத்திரம் மட்டும்தாங்க. வேலை இல்லை, வேலையில் பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது,
இடமாற்றம் வந்துச்சு, ஒரு சுப செலவு வந்துச்சு, நிறைய தடங்களை பார்த்தேன், திடீர்னு செலவுகளை பார்த்தேன், எல்லாமே நமக்கு நிறைய ஜாதகம் வந்து உத்திரத்தில் பிறந்தவங்க. இனிமேல் தான் நல்ல நேரம் வருது. வீட்டில் சுபகாரியம், சுப செலவு, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, பூமி வாங்குறது, வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது. யார் உத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உலகை ஆளக்கூடிய திறமையான நேரம் நெருங்கிருச்சு. இதை மிஸ் பண்ணிடக்கூடாது, கண்டிப்பாக விட்டுறக்கூடாது. நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் சரி, உங்கள் பக்கம் வெற்றி, தோல்வியே கிடையாது. உத்திரத்தில் பிறந்தவங்க படிப்பு, கல்வி, கலைத்துறை எல்லாமே சூப்பராக இருக்கும். அடுத்த அஸ்தனத்தில் பிறந்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை இருக்கும். அஸ்தனத்தில் பிறந்தவங்க நிறைய கற்பனையான குணம், நிறைய கலைகளை விரும்பக்கூடிய, நிறைய ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய குணம் எல்லாமே இந்த அஸ்தனத்தில் பிறந்தவங்க சூப்பராக இருக்கும். ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க பாருங்கள். நிறைய கலைத்துறை, படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள். அஸ்தனத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் வருது. அஸ்தனத்தில் பிறந்தவங்க அற்புதமான ஒரு காலகட்டத்தை வாழ போகிறீங்க. இப்போ வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதோ, பூமி வாங்குறதோ, இல்லை உணவு சார்ந்த துறையோ, இல்லை கலை சம்மந்த துறையோ எல்லாத்துலேயும் சாதிக்க போகிறீங்க. அஸ்தனத்தில் பிறந்தவங்க எது வந்தாலும் தடங்களை மட்டும் உங்களுக்கு வரும்னு நினச்சி பார்க்காதீங்க. கண்டிப்பாக இனிமேல் தடங்கள் வராது. ஏன்னா நீங்கள் நிறைய எதுலையுமே எந்த வேலை பார்த்தாலும் அதை ஒழுங்காக பார்க்கணும். குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறை காட்டுவீங்க. நிறைய இருக்கணும், உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். பாசமாக பேசினா உங்களை மாதிரி யாரும் அன்பாக பேச முடியாது. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் வந்து அஸ்தனத்தில் பிறந்தவங்க. இனிமேல் தான் லைஃப்பில் செட்டில் ஆக போய் பார்த்துங்க. அடுத்து சித்திரை நட்சத்திரம். எதுவுமே நேர்மை தாங்க சித்திரத்தில் பிறந்தவங்க. கடுமையாக உழைப்பாங்க. 24 நாளும் உழைக்க சொல்லலாம், உழைக்க ரெடி. இனிமேல் தான் உங்களுக்கு நல்ல டைமே வருது. சித்திரத்தில் பிறந்தவங்க இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. தைரியம், தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப தடங்களும், தாமதமும், நிறைய செலவுகளும், நிறைய பிரச்சனைகளும், நிறைய ஒரு போட்டி போராட்டங்களும் கண்டிப்பாக நிறைய இருந்திருக்கு. குடும்பத்தில் குழந்தைகளுக்கோ, இல்லை சொத்துலையோ, இல்லை இடத்துலையோ, பூமியிலையோ நிறைய செலவுகளை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. உங்களுடைய தாய் தந்தை யாருக்காச்சும் ஒருத்தருக்கு பலவீனத்தை பார்த்துருப்பீங்க, இல்லை கணவன் மனைவிக்கு ஒரு மனவரத்தை பார்த்துருப்பீங்க. ஏதாச்சும் ஒரு கெட்ட விஷயம், ஒரு கெட்ட ஒரு அனுகூலம், ஒரு தடங்களை நீங்கள் கண்டிப்பாக சந்திச்சிருக்கணும். ஏன்னா நமக்கு சித்திரத்தில் பிறகு நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க. இனிமேல் தான் நல்லதே வருது. ஏன்னா நீங்கள் தைரியத்தை மட்டும் விடாமல் பாருங்கள். இப்போ சுப செலவு, சுபகாரியம் குடும்பத்தில் நடக்கும். காதல் திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை உதயத்தில் மாற்றம், தொழிலில் மிகப்பெரிய வெற்றி எல்லாமே சூப்பராக இருக்குது. மெயினாக கட்டிட சார்ந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, மெக்கானிக்கல் ஃபீல்டு, கலைத்துறை எல்லாமே பட்டைய கலப்புறையும், யூனிஃபார்ம் போட்டு வேலை எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் வரும். மருத்துவத்துறை செம்மையாக இருக்க போது நல்ல ஒரு எதிர்காலம் உங்கள் பக்கம் தேடி வருது. நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன, இந்த 4 கிரகம் மட்டும் உங்கள் ஜாதகத்தில் யோகமாக இருக்க மட்டும் பார்த்துக்கோங்க. வரக்கூடிய 4 கிரக பயிற்சியால் கன்னி ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது.